ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரம்ஜான் ஸ்பெஷல் பீஃப் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து த்ரீ கேஜி பீஃப் பிரியாணி. இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் பண்ணது, அக்கா பண்ணாங்க சென்னை ஸ்டைலில். இதுக்கு வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா, ஒரு வந்து 3 கேஜ்க்கு வந்து 600 ml வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஆயில் ஹீட் ஆனதும் 6 பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய் போட்டுட்டு அது நல்லா அந்த ஹீட் அந்த லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனதும் நம்ம வந்து ஆனியன் வந்து 3 கேஜுக்கு வந்து 1.25 கிலோ ஆட் பண்ணலாம். ஒரு கேஜுக்கு வந்து 400 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த அளவில் வந்து 3 கேஜுக்கு வந்து 1.25 கிலோ ஆட் பண்ணியிருக்கோம். போட்டுட்டு பச்சை மிளகா வந்து 15 மிளகா ஆட் பண்ணலாம். 1 கிலோவுக்கு 5 மிளகான்னும் போது 3 கிலோவுக்கு வந்து தாராளமாக 12 to 15 மிளகா ஆட் பண்ணலாம். 1 கேஜ்க்கு வந்து 4 to 5 ஆட் பண்ணிக்கலாம். 12 to 15 பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு, பச்சை மிளகாவும் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளி வந்து 1 கேஜுக்கு வந்து 250 கிராம், அதாவது வந்து 1/4 கிலோ அளவு ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு 1 கேஜ் அளவுக்கு. அப்படின்னும் போது நம்ம வந்து 3 கேஜுக்கு வந்து 3/4 கிலோ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அதாவது வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கணும். நம்ம இன்னொரு டிப் என்னென்னா, வெங்காயமும் சரி தக்காளியும் சரி வதக்கும் போது கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/4 கிலோ இஞ்சி, 1/4 கிலோ பூண்டு அந்த அளவில் எடுத்து சரிசமமாக அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்றாவும் அரைச்சி வச்சுக்கலாம், தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். நாங்கள் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து 400 to 450 கிராம்ஸ் அளவு வந்து நம்ம 3 கேஜ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். நம்ம அந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கலரி விட்டுட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது. இங்கே பாருங்கள், எங்களுக்கே வந்து அடி பிடிச்சிருச்சு லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே. அந்த மாதிரி வந்து நல்லா வந்து கலக்கி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காது. இப்போ இந்த அடி பிடிச்சதும் சரியாயிடும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கும்போது. அப்போ வந்து மிளகாத்தூள் வந்து பெரிய டேபிள் ஸ்பூனில் நாங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். நாங்கள் நடுவில் ஆட் பண்ணோம் பத்தலைன்ட்டு. அதை நான் வீடியோ எடுத்தேன், பட் இருக்கான்னு தெரியல. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் 4 to 4.5 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் 3 கேஜுக்கு. இப்போ நல்லா மிளகாத்தூளும் போடுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனையும் மிளகாத்தூள் வாசனையும் போனதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா, அதாவது வந்து 3 கேஜுக்கு வந்து 2 கைப்பிடி கொத்தமல்லி, 2 கைப்பிடி புதினான்ட்டு நாங்கள் கொத்தமல்லி க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு, புதினா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டுமே தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம், வாஷ் பண்ணிவிட்டு. அந்த வந்து 4 கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து நல்லா வதங்கிடும். ஜஸ்ட் நீங்கள் 1 மினிட் நீங்கள் இந்த மாதிரி கலரி விட்டிங்கனாலே 1 to 2 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம கொத்தமல்லி புதினா நல்லாவே வதங்கிடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டு ஆச்சி பிரியாணி மசாலா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 50 கிராம்ஸ் பேக்கெட். அதில் வந்து 25 கிராம்ஸ் அளவு ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது ½ பேக்கெட் ஆட் பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பா இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டார். எங்கள் அக்கா அவங்க சென்னை ஸ்டைலில் பண்ணுறதுனால இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. நாங்கள் எப்படியோ இருக்கும்னு எதிர்பார்த்தோம், பட் டேஸ்ட் உண்மையாலுமே சொல்லிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பீஃப் பிரியாணின்றனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, பீஃபை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 to 6 விசில்ஸ் வந்து வச்சு எடுத்துட்டோம். 5 to 6 விசில் வச்சு எடுத்துட்டோம். அதை வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நாங்கள் மஞ்சத்தூள் போடல. உப்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. கல்லுப்பு கொஞ்சோண்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு விசில் விட்டுருங்க. விசில் விட்டு நாங்கள் தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், பீஃப் எவ்வளோ பூ மாதிரி வெந்திருக்குன்னு பாருங்கள். மீட் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம போட்டுட்டு இதில் வந்து இப்போ வந்து இந்த மசாலா வந்து அது கூட நல்லா இறங்கணும். ஸோ நம்ம 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் வந்து இதை வந்து அப்படியே எதுவும் போடாமல் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது வந்து நல்லா அந்த கிரேவி வந்து அந்த மசாலாஸ் வந்து அது கூட பிடிக்கணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். 5 மினிட்ஸ்க்கு ஆனதுக்கப்புறம் தயிர் வந்து 1/4 லிட்டர் அளவு தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். 1/4 லிட்டர் அளவு தயிரும் அது கொஞ்சோண்டு தண்ணி வந்து அந்த மசாலா கூட தண்ணி எதுக்கு நாங்கள் ஆட் பண்ணோம்னா, இந்த நம்ம கிரேவி இருக்குல்ல, இப்போ நம்ம கறி தனியாக தானே வேக வச்சு போட்டோம், இந்த கறி கூட மசாலா பிடிக்கும்போது மசாலா வந்து ரொம்ப டைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். தயிர் வந்து நீங்கள் 1/4 லிட்டர் to 300 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 கேஜுக்கு வந்து 100 கிராம்ஸ் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே 300 கிராம்ஸ் தயிர் ஆட் பண்ணோம். அப்புறம் வந்து 2 லெமன் வந்து பிழிஞ்சி
அதாவது அந்த சீட்ஸ் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம். அந்த சீட்ஸ் இல்லாமல் ஜூஸும் ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அரிசி போட்டுட்டு லாஸ்ட்டு நம்ம தம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அரிசி போட்டுட்டு ஜூஸ் போட்டுட்டு மேலே கீழே கலக்கி விட்டுறணும். அரிசியை வந்து நம்ம மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஊற வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிடுங்க. ரொம்ப அழுத்தி வாஷ் பண்ணிடாதீங்க. பச்சரிசின்றனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உடஞ்சிரும். இது வந்து 2 மினிட்ஸ் வந்து 2 மினிட்ஸ் ஆமாம் 2 டைம்ஸ் 2 மினிட்ஸ் இல்லை 2 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வச்சு ஊற வச்சுருங்க. இந்த குண்டாவில் நாங்கள் வந்து ஒரு குண்டா அரிசி இருக்குது. அதாவது ஒரு பாத்திரம் அந்த ஒரு குண்டா ஃபுல்லாக அரிசி வந்துச்சு 3 கேஜி. அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து 1க்கு 2 தான் தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ அதில் வந்து இன்னொன்று ஃபுல்லாக அதாவது 2 கப் ஆஃப் வாட்டர், அதாவது 2 பவுல், அந்த பவுல் ஃபுல்லாக ஒரு பவுல் ஆஃப் அரிசினா அது 2 பவுல் வந்து பண்ண போகிறோம். இது வந்து புல்லட் அரிசியில் செஞ்சோம் நாங்கள், சீரக சம்பா செய்யலை இன்றைக்கி. இந்த குண்டாவில் புல்லட் அரிசியில் தான் பண்ணோம். ஏன்னா எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் வந்து சீரக சம்பாவும் புல்லட் தான் சாப்பிடுவோம். பாஸ்மதி ரைஸ் பிடிக்காது. இந்த முறை வந்து புல்லட் அரிசியில் தான் பண்ணோம் நாங்கள். இங்கே பாருங்கள், மிளகாத்தூள் காரம் பத்தலை. ஸோ நாங்கள் இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணோம். வந்து மொத்தமாக நாங்கள் வந்து எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து 5 to 5.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணோம். சால்ட் வந்து உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பை வந்து கூட குறைச்சிக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிடலாம். அரிசி வந்து நம்ம 1/2 அன் ஹவர் நம்ம இந்த மசாலாலாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே 1/2 அன் ஹவர் ஆயிருக்கும். 1/2 அன் ஹவருக்கு வந்து 1/2 அன் ஹவர் ஊற வச்சா போதும். அரிசி ரொம்பலாம் ஊற வைக்க வேண்டாம். இப்போ அரிசி போட்டுட்டு பாருங்கள், அரிசி போட்டுட்ருக்காங்க. அரிசி போட்டுட்ருக்கோம். அரிசி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே தண்ணியெல்லாம் வந்து நல்லாவே வற்ற ஸ்டார்ட் ஆகிடும். தண்ணியெல்லாம் நல்லா வற்ற ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது தண்ணி வந்து ஃபுல்லாக இதாகும். அந்த மாதிரி ஆகும்போது நம்ம வந்து தம்முக்கு விட்டுடலாம். தம் பிரியாணி தான் இது, தம் விட்டுடலாம். தண்ணிலாம் நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா இப்படி கொதிக்குது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து உறிஞ்சிடுங்க பாருங்கள். தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் லைட்டாக தான் தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜில் தான் இப்போ நம்ம வந்து தம்முக்கு விட போகிறோம். தம்முக்கு விடும்போது ஒன்றும் இல்லை, சிம்மில் வச்சுட்டு ஃபுல் சிம் எவ்வளோ சிம் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு நார்மல் கேஸ் ஸ்டவ் ஃபுல் சிம் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த அடுப்பாக இருந்தால் அதில் எந்த அளவுக்கு சிம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சிம் பண்ணிவிட்டு தம் இங்கே நியூஸ் பேப்பரும் மேலே மூடி வச்சு அது மேலே வந்து வெயிட் வைக்கணும். வெயிட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு குண்டா ஃபுல்லாக தண்ணி வைக்க போகிறோம். தண்ணி வச்சுட்டு 15 to 20 மினிட்ஸ், மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் பாருங்கள். நம்ம தம் விடுறதுக்காக நம்ம மூடி போட்டு மேலே வெயிட்டு வச்சாச்சு. இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்ட்டான வந்து பிரியாணி ரெடி. ரொம்பவே ஸ்பெஷலான பீஃப் பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.